ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிகேபி ஃபார்ம்ஸில் இருக்கோம். இனியன் அண்ணா தான் வந்து இந்த ஃபார்ம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. இவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷமாக வந்து இந்த விவசாயம் மற்றும் கால்நடைகள் வந்து வளர்த்துட்டு வர்றாரு. மெயினாக கால்நடைகள் வந்து இவர் வந்து பெருவிடை, கடக்நாத் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணி வந்து வளர்த்துட்டு வர்றாரு. இவர் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு வந்து சிக்ஸு, பெருவிடை சிக்ஸு, கடக்நாத் சிக்ஸு, பெருசு எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு கடக்நாத் ப்ளஸ் பெருவிடை ஏதாவது சந்தைகள் இருந்தால் இவர்கிட்ட எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எப்போ வேணாலும் இவர் வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கார். இவர் வந்து 3 வருஷமாக வந்து நல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். ஏதாவது டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் இவர் தொடர்பு கொள்ளலாம். இவர் வந்து நான் இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீ தொடர்பு கொள்ளலாம். வாங்க இப்போ வந்து இந்தியன் நாய்கிட்ட போயிட்டு நம்ம பேசிக்கலாம் வாங்க. நான் வணக்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருண்ணா? என் பேர் இனியனுங்க. எந்த ஊருண்ணா? இது வந்துட்டு மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் போற வழிங்க, சிட்டேபாளையம் அப்படிங்கிற ஊர். என்னென்ன கால்நடைகள் நான் வளர்க்குறீங்க? இப்போ வந்து நம்மளுக்கு மெயினா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோழிகள் தான் வளர்த்துருங்க. அதுல வந்துட்டு மெயினா இருக்கிறது பெருவடை, அதாவது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது, கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலத்தை ஃபுல்லாமே சேர்ந்த இந்த பெருவடை வளர்த்துருங்க. அது போக கடக்நாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாராஷ்டிரா பிரீட், இந்த 2 தான் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. பெருவிடை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேண்ணா. பெருவிடை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம மதுரை, சிவகங்கை அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நாட்டுக்கோழினாவே உங்களுக்கு சிறுவடை தான் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெருவடை தான் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. இந்த பெருவடை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் சைடு நல்லா விற்கும். ஒரு சேவல் வந்து 4 கிலோ 4.5 கிலோன்னு வரும். இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டைக்கு பயன்படுத்துறது. அந்த சைடு இருக்கிற சிறுவடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்த்துவாங்க, கறிக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு கறிக்கும் வச்சுக்குவாங்க, சண்டைக்கும் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பெருவடையோட முட்டையிடும் தன்மை அப்படின்னா ஒரு கோழி 10 முட்டைக்கு மேல விடாதுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பெருவடை கோழி பின்னாடி இருக்கிறது. வால் டைப், கம்பீரம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் பெருவடை கோழிகள் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த இடவெட்டு கோழிகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வளர்த்திட்டு இருப்பாங்க. இடவெட்டு அப்படின்னா இப்ப பெருவடையும் சிறுவடையும் கிராஸ் ஆன கோழிகள் தான் இடவெட்டு கோழிகள்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல கிராஸ் பிரீட்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? பெருவிடையில கிராஸ் பிரீடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப வந்துட்டு பெருவிடைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூக்கு பார்த்து வாங்குவாங்க. மூக்கு, அதே மாதிரி பெருவிடையோட முகத்தை பார்ப்பாங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்துட்டு இந்த கோழி வளர்த்துறதே அனுபவம் இருக்கிறவங்க வந்துட்டு கிராஸுக்கும் ஒரிஜினலுக்கு வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ புதுசா வர்றவங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா வால் கட்டு பார்ப்பாங்க. இல்ல உங்க ஊர்லயே நல்ல கோழி வளர்த்திட்டு இருக்கிறவங்க கிட்ட தான் நீங்க வாங்கணும். ஏன்னா இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நிறைய கிராஸஸ் வந்துருச்சு. பாசில் கிராஸ், கிரிராஜா, வனராஜான்னு ஏகப்பட்ட கிராஸ், ஒரு 7-8 கிராஸ் வகைகள் இருக்கு. அதுல வந்து நம்ம பெருவடைகளை மட்டும் தனியா எடுக்கணும் அப்படின்னா ஒன்னு அனுபவம் இருக்கணும். அப்புறம் பெருவடைகள் இன்னொன்னு நம்மளே ஓரளவு கண்டுபிடிக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா மூக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது, மீடியமா இருக்கும். இந்த கிளி மூக்கு விட இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குன்னு வைங்க. அதே மாதிரி வால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசிறி வாலா இருக்கும். சோ இது எல்லாமே வந்து பெருவடை தன்மை. அதே மாதிரி நின்று இருந்தா உங்களுக்கு கம்பீரமா இருக்கும். அப்புறம் சண்டை நல்லா போடும். சோ ஒரு சேவலை பார்த்தது அப்படின்னா கடைசி வரைக்கும் சண்டை போடாம விடவே விடாது, போயிட்டு சண்டை போடும். இப்ப நீங்க வச்சிருந்தா கூட அது வந்து துரத்திட்டு வரும். அதே மாதிரி இப்போ பெருவடை சேவல்களை வந்து இந்த திருடிட்டு போவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு சேவல் ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, ஒரு சண்டை போடுற சேவல். இந்த சேவல் வந்து நார்மலா பிடிக்க வந்தாங்கன்னு கிடைக்காது. அந்த சேவலுக்கு சண்டை விட்டாங்கன்னா இது போய் சண்டை போடும். அந்த சமயத்துல அதை புடிச்சிட்டு போயிருவாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 3 தன்மை இருக்கு. மூக்கை பார்த்து வாங்கலாம், வால் பார்த்து வாங்கலாம், சண்டை பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி நம்ம பெருவடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளுக்கு பொங்கு வந்துட்டு ஷைனிங்கா இருக்கும். பொங்க அப்படி இறங்கு அதனால ஷைனிங்கா இருக்கும். சோ நல்ல முட்டை வைக்கிற சமயத்துல ஒரு கருப்பு கோழியோ இல்லாட்டி இந்த வள்ளுவர் சேவல் இதெல்லாம் வெயில் நடந்து போச்சுன்னா உங்களுக்கு அப்படியே மின்னும். இதெல்லாமே பெருவடைக்கிற குவாலிபிகேஷன். இது முட்டை பொறிக்கிற தன்மை எப்படின்னா பெருவடைக்கலாம் முட்டை பொறிக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு 12 முட்டை வைக்குதுன்னா ஒரு 7 குஞ்சு 8 குஞ்சு பொறிக்குங்க. இது கோழி வளர்த்துச்சு அப்படின்னா அந்த 7 குஞ்சுல 2 குஞ்சு ஏதாவது காக்காய் கழுவு தூக்கிட்டு போயிடும். ஒரு 5 குஞ்சு பெருசு பண்ணும். இல்ல நம்மளா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஷெட்டுக்குள்ள நம்ம போட்டு வளர்த்தணும் அப்படின்னா எந்த குஞ்சுமே சேதமெல்லாம் வளர்த்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தாய் கிட்ட விட்டு வளர்த்துறதா நல்லது. அதே மாதிரி இந்த பெருவடை கோழிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் கூட தன்னுடைய குஞ்சு கூப்பிட்டே தான் இருக்கும். அந்த குஞ்சு நல்ல பெருசு, அதை பெரியவட்டோலின்னு சொல்லுவாங்க இந்த சைடு. அதனால இந்த அளவுக்கு வளர வரைக்குமே தன்னுடைய குஞ்சுகளை கூடவே கூப்பிட்டு இருக்கும். அதாவது ஒரு 1 கிலோ 1.25 கிலோ வர்றப்பதான் அது வந்து பிரிச்சிடும். சோ பெரியவடையோட தன்மை. சிறுவடைகள்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே கொஞ்சம் நாள் சிறுசா இருக்கிறப்ப பிரிச்சு விட்டு முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இது வந்து முட்டையும் கொஞ்சம் கம்மியா தான் வைக்கும், பிரிச்சு விடுறதுக்கும் நாள் ஆகும். ஆனா பிரிச்சு விட்டுட்டு அடுத்த டைம் வைக்கிற முட்டைகள் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். பெருவிடை கோழி வந்து எத்தனை கிலோ வருது மேக்ஸிமம்? பெருவிடை கோழிக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வரைக்கும் வருங்க. கோழியே ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வரும். சேவல் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 வயசுக்கு மேலான சேவல் வந்து 4.5 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் வருங்க. சோ இது சுத்த பெருவடைங்க. விற்பனை வாய்ப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்குதுங்க. சோ நம்ம இப்போ பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா இதை கொண்டு போக தேவையில்லைங்க. விற்பனை வாய்ப்புனா நம்ம ஏரியாவிலேயே இங்க நாட்டுக்கோழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதுங்க, அவங்களாம் வந்து வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லாட்டி இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அன்னூர் சந்தை,
அதே மாதிரி இங்க மூணாம்பள்ளி சந்தைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. அப்புறம் குன்னத்தூர் சந்தை, சோ திருப்பூர் கிட்ட இருக்கிற குன்னத்தூர் சந்தை. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துடியலூர் சந்தை இருக்கு. சோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி சந்தை இருக்கு. நீங்க சந்தைக்கு ஒரு 10-15 கோழி கொண்டு போனீங்கன்னாவே நல்லா வித்துக்குங்க. சோ பெருவடைக்கு அந்த ஒரிஜினலுக்கு இருக்கிற மதிப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சோ ஒரு 10 கோழி 15 கோழி பெருவடை பொறுத்த அளவுக்கு விற்பனை வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அந்த மதுரை சைடு எப்படி சிறுவடைகள் வந்து நல்லா விக்குதோ அதே மாதிரி கொங்கு மண்டல் சைடு பெருவடைக்கு வந்து விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க. இப்ப வந்து நீங்க ஒரு வளர்த்துறவங்க வந்துட்டு அதை கறிக்கு வளர்த்துறோமா இல்ல முட்டைக்கு வளர்த்துறோமா இல்ல எதுக்கு வளர்த்துறோம், இல்ல சப்போஸ் இந்த சேவலா வித்து ஒரு 2,000 விற்பாங்க சேவலை பெருசு பண்ணி. சோ அந்த மாதிரி எதுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது பண்ணிக்கணும். நாங்க இது பண்ணிக்கணும் குஞ்சுக்கு விற்கிறோம். சப்போஸ் இப்ப எங்கிட்ட ஒரு 80-90 கோழி இருக்கு. அதுல வைக்கிற முட்டை எல்லாமே வந்துட்டு இதை அடப்படுத்தாலும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இன்குபேட்டர்ல வச்சு பொறிக்க வச்சு ஒரிஜினல் குஞ்சா கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப அடப்படுக்கிற கோழி வந்துட்டு நாங்களாம் அந்த அடை தெளிவு வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 10 நாள் 15 நாள் கூட அது படுத்துட்டு இருக்கும். சோ அதை வந்து நாங்க அந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இல்ல ரொம்ப படுத்துட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறதுக்கு வந்து ரொம்ப அடம் பண்ணுது அப்படின்னா ஒரு 5-6 முட்டை ஒரு டம்மி முட்டையை வச்சு விட்டுட்டு நம்ம இன்குபேட்டர்ல பொறிக்கிற ஒரு 10 குஞ்சு நீங்க அந்த பெருவடையோட சேர்த்து விட்டீங்கன்னா அது வந்துட்டு அந்த குஞ்சுகளை வளர்த்து திரும்பி முட்டை வைக்கிறது சரியா இருக்கும். சோ ரொம்ப தாய்மை உணர்வு இருக்கிற கோழிகளுக்கு நம்ம வந்து ஒரு 10 குஞ்சு 15 குஞ்சு நம்ம வந்துட்டு அந்த கோழியோட விட்டுணும். சப்போஸ் அந்த மாதிரி விடாம இருந்தீங்கன்னா ரொம்ப அடப்படுத்தி அந்த கோழி கடல் சாகிற நிலைமை கூட போயிடும். சோ அந்த மாதிரி இருக்கிற கோழிகள் இது பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா சேவல் அந்த கூகுற சவுண்ட் பார்த்து அது சில மாற்றங்கள் நடந்து சேவல் கிட்ட போயிருச்சு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. சோ இந்த மாதிரி நாங்க பண்றோம். சரி, தீவனம் பத்தி சொல்லணும். பெருவிடைக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஏதாவது தீவனம் போடுறீங்களா? டிஃப்ரெண்டான தீவனம் நாங்க இப்போ ஒரு 1.5 ஏக்கர் ஃபென்சிங் போட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு கோழிகள் வந்து நம்ம தீன் போடல அப்படின்னா அது நிலத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கும். காலையில பாத்தீங்கன்னா கோழி சும்மாவே இருக்காது. எங்க நீங்க கோழி பாத்தீங்கன்னா கூட அது நிலத்துல இருந்து ஏதாவது ஒன்று கொத்திட்டே இருக்கும். சோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கூட அந்த கோழிக்கு வந்து சின்ன சின்ன அந்த புழு பூச்சி அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரியும். அது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால பெரிய அளவுக்கு தீவனங்கள் வந்து நாங்க சேர்த்துக்கிறது என்ன அப்படின்னா மக்காச்சோளம், அப்புறம் கம்பு வாங்கி வச்சிருக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சம் அரிசி, இது கூட கொஞ்சம் அரிசி சேர்த்துக்குவோங்க. அப்புறம் நெல்லு தவிடு கொஞ்சம், கோதுமை தவிடு கொஞ்சம், தேவையான கருவாடு தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. சோ இதெல்லாம் சேர்த்து செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 குண்டா போட்டுட்டு தண்ணி ஒரு 3 கோப்பை ஊத்திட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எடுத்து அப்படியே கோழி கூட்டிட்டு சாப்பிட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்ப நம்ம போடுறது எல்லாமே சாப்பிடு கோழி. இப்ப வந்து நாங்க வந்துட்டு இப்போ ஒரு 1.5 ஏக்கர் இருக்குங்காட்டி காலையில நம்ம இதை கலைக்கு போட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்டுரும். ஏன்னா அதுக்கு வந்துட்டு நிலத்தில் எடுத்தது போக ஏதாவது ஒரு அடர் தீவனங்கள் சிறுசா கொடுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது தான். நம்ம வந்துட்டு வெற அரிசி போட்டாலும் சாப்பிடும், கம்பு போட்டாலும் சாப்பிடல, தனியா மக்காச்சோளத்தை போட்டாலும் சாப்பிடும். சோ நம்ம வந்துட்டு ஒரு 2-3 வகையை சாப்பிடுறப்போ அந்த கோழிக்கு தேவையான நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின்ஸ் எல்லாமே அது கிடைக்கிற மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும். பசுந்தீவனம் என்னென்ன போடுறீங்க? பசுந்தீவனம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி அசோலா வச்சிருந்துங்க. இந்த வேலி மசால், குதிரை மசால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இனங்கள் வந்து நாங்க பயிர் பண்ணிருக்கிறோம். சோ அது வரப்போகுதுன்னு அதனால வந்துட்டு இப்ப அசோலாவை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வேலி மசால், குதிரை மசாலா இப்போ ஒரு 2-3 நாள் அளவா கட் பண்ணி போட்டுருக்கோம். சோ நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அசோலாவையும் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு இதே போடலான்ட்டு இருக்கிறோம். இல்ல அசோலா போடலாம் அப்படின்னா அசோலாவும் போடலாம். சோ இதுலயே வந்துட்டு அசோலாவுக்கு புரதச்சத்து அதிகமா இருக்கிறங்காட்டி சோ இது போடுறோம். அசோலா இருக்குதுங்க, அது குஞ்சுகளுக்கு போடுறதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம். பெருவிடை கோழி நல்ல சண்டையோட தன்மை கொண்டது. உங்ககிட்ட வந்து இதே மாதிரி சண்டை போட்டுச்சு நீங்க எப்படி பிரிக்கிறீங்க, இது எப்படி நாங்க மெயின்டைன் பண்றீங்க? இப்ப சண்டையே நம்ம கிட்ட இருக்கிறது போடாதுங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பண்ணைக்கு ராஜா சேவல்கள்னு சொல்லிட்டு 1-2 இருக்கும், மெயினா 1 தான் இருக்கும். அந்த சேவல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேவலையுமே வந்துட்டு சண்டை போட்டு அது அக்கிட்ட இது அந்த சேவல்கள் பயந்து ஓடிடும். அப்ப என்ன அப்படின்னா இந்த சேவலை கண்டு பயக்கிற சேவலா தான் நீங்க பண்ணையில புதுசா கொண்டு வந்துருக்கோம். சோ அதுதான் ரொம்ப மெயின். இப்ப வந்துட்டு ஒரு சேவலுக்கு 2 வயசு, இன்னொரு சேவலுக்கு 2 வயசு ஈக்குவலான வயசுல நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சண்டை போட்டு ஏதோ ஒன்று செத்தே போயிடும். அதுல மாற்றமே கிடையாது. சோ நீங்க வந்துட்டு ஒரு பெருவிட சேவல், ஒரு இப்ப இந்த வள்ளுவர் சேவலே இருக்குதுன்னு பாருங்க, அந்த சேவல் இருக்குது அப்படின்னா அந்த சேவலை கண்டு பயந்து ஓடுற சேவல், அதாவது 8 மாசம் 9 மாசத்துக்கு குஞ்சா வந்துட்டு நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்து நீங்க விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு அதை பார்த்து பயந்து போயிடும். இல்ல அது கூட ஈக்குவலா சண்டை பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சண்டை பிடிச்சி ஏதோ ஒன்று சேர்த்துரும். சோ அதனால பண்ணைக்கு சேவல் புதுசா சேர்த்துறவங்க வந்துட்டு அந்த ஒரு ராஜா சேவல் இருக்குதுன்னா அந்த ராஜா சேவலை கண்டு பயந்து போற சேவலா தான் நீங்க கொண்டு வந்து சேர்த்துரும். ஒரு 8 மாசம் 9 மாசம் கூக்கி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் அது இங்க வந்துட்டு 3 வருஷம் ஆனா கூட அந்த சேவலை கண்டு பயந்துட்டே தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா இது ஏன் அப்படின்னா நாங்க அதிகமா சண்டைக்கு போறது இல்லை. எங்களுடைய மெயின் இது என்ன அப்படின்னா இந்த குஞ்சுகளை எடுத்து நாங்க விற்பனை பண்ணணும் அப்படிங்கறது அதோட மெயின் இது. அதனால சோ இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாமோ அதை அப்போ பேஸ் பண்ணி. தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு அக்ரிக்கு இன்ட்ரெஸ்டா வந்திருக்கிறாப்லைங்க. அவர் வந்து முதல்ல இன்டர்வியூ கேட்கறக்கு வரப்ப வந்து போன் பண்ணியிருந்தாரு. சோ இந்த மாதிரி நாங்க கால்நடை உழவன் ஒரு சேனல் வச்சிருக்கிறோம், உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்லைங்க. சோ இப்பதான் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு புறா ஃபார்ம் ஆரம்பிக்க சொல்லி அந்த ஃபீல்ட்லயே வந்துட்டு அவரும் உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவரும் அந்த புறா ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த கால்நடை உழவன் சேனல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள தகவலை அவர் போடுவாரு. சோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நன்றிண்ணா.